நான் என்ன சொல்கிறேன், இப்போது சுந்தர் பிச்சை இருக்காங்க, நம்ம ஐஐடி கிளைம் பண்ணிக்கிறது இல்லை எங்கிட்ட படித்தேன்னு, அவர் சொல்லிக்கிறது இல்லை. நான் ஐஐடி ரூக்கில் படித்தேன், இங்கே படித்தேன்னு சொல்லிக்கிறது இல்லை. நம்ம மயில்சாமி அண்ணாதுரை இருக்கார், நான் இங்கே படித்தேன் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தேன்னு சொல்கிறது இல்லை. அவங்கெல்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்களா, எப்படி என் பேரை யூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்களா என்ன? அது என்ன சொல்ல வேண்டியதானே சார்? இன்னொரு தடவை சொல்கிறேன், அவர் எதுக்கு 7 இயர்ஸ் நியூவாக இருக்குன்னு சொல்கிறாருன்னா, இப்போ தான் கிராஜுவேட் ஆகி போயிருப்பாங்க, ஒரு 2 இயர்ஸ் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ள அவங்க நேம் வந்திருக்காது வெளியில. இப்போ நான் வந்து நீங்கள் வந்து படிக்கணுங்க ஒரே ஆம்பிஷனில் எய்மில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு லெஃப்ட்டில் இருக்குது ரைட்டில் இருக்கலாம் தெரியாது, உங்களுக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். ஆனால் உங்கள் அப்பா பெர்ஸ்பெக்டிவில் அப்படி பார்க்க முடியாது, ஓவர் வியூவில் ட்ரோன் மாதிரி தான் பார்ப்பாரு. இல்லை சார், எனக்குமே நான் என்ன அந்த செக்ஷன் மட்டும் அப்பா பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் சார். எடுத்துகிட்டு போய் அந்த இதை கொடுத்தேன். இப்போ நீங்களே பார்க்க வேணாமா? அந்த அலுமினை யாருன்னு பார்க்க வேணாமா? நீங்களே பார்க்க வேணாமா? அப்பா பார்க்குறது விடுங்க. எனக்கு கோர்ஸ் தானே சார் பிடிக்கும். இது என்னம்மா சொன்ன மாதிரி இருக்குது? இப்போ இல்லை ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்குறீங்க, வாங்கும்போது ரிவ்யூஸ் பார்க்குறீங்க தானே. எனக்கு ப்ராடக்ட் தானே வேணும்னு வாங்குறது இல்லைல்ல, அது ரிவ்யூஸ் பார்க்குறீங்கல்ல. ரிவ்யூஸ் எதுக்கு? உங்களுக்கு ப்ராடக்ட் தானே வேணும், ஏன் ரிவ்யூஸ் பார்க்குறீங்க? பிகாஸ் உங்களுக்கு அந்த ப்ராடக்டை ஒருத்தன் எப்படி யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா, படத்தில் காட்டுற மாதிரி ப்ராடக்ட் இருக்கா, நீளமாக இருக்கா அகலமாக இருக்காலாம் பார்க்குறீங்கல்ல. சேம் வைஸ் தானே இது. ஒரு ப்ராடக்ட் 500 ரூபா ப்ராடக்ட்டு, ரிட்டர்னபிள் ப்ராடக்ட், வாங்கின இஷ்டம்லாம் திருப்பி கொடுத்துடலாம். அதுக்கே அவ்வளோ பார்க்குறீங்கன்னா ஒரு 5 வருஷம் 4 வருஷம் கோர்ஸுக்கு 50 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு மனுஷன் பார்க்க, அவர் மட்டும் பார்க்கணும்னு நினச்சா எப்படி? ஏன்னா அந்த டேர்ம்ஸ் எதுவுமே எனக்கு எல்லாமே புதுசு சார். ஏஐ அப்படின்றதே அதில் உள்ள நிறைய டேர்ம்ஸ் இருக்கும், அதுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். அது வந்து எனக்கு புதுசு அப்படின்றதுனால, அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காரு, கம்ப்யூட்டர் சயின்ஸில் PhD, அதனால அவருக்கு அது என்னை விட அவருக்கு நிறைய நாலேஜ் இருக்கும் அப்படின்றதுனால தான் எனக்கு. சரி, இப்போ உங்களோட அதிகமாக இருக்க நாலேஜ்னால அந்த கோர்ஸ் வேணாம்னு சொன்னால் விட்டுருவீங்களா நீங்கள்? நான் கைடன்ஸ் தான் கேட்குறேன். அப்படின்றப்போ போகிறப்போ அதை பார்த்துட்டு எனக்கு இதில் ஒன்றுமே தெரியல அப்படின்னா என்ன சார்? அது அவருக்கும் புரியுற மாதிரி நீங்கள் சொல்லுறது தான் வந்து உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வராமல் இருக்க காரணம் என்னன்னா, ஒரு அலுமினி யாரும் கேட்டால் அவன் டக்குன்னு எடுக்க முடியல. இதெல்லாம் தான் அவருக்கு வந்து உங்கள் மேலே நம்ப தன்மை. அப்போ நான் அலுமினி நல்ல தெரியிற அலுமினியா ஆகுறேன். இதெல்லாம் வந்து இல்ல சார், அவர் வந்து எனக்கு வந்து கேப்பபிலிட்டி இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் சொல்கிறேன் என்னன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அந்த யூனிவர்சிட்டியும் குறைவாக மதிப்பிடலை, அந்த கோர்ஸையும் குறைவாக மதிப்பிடலை, ஈவன் இந்த கண்ட்ரியும் குறைவாக மதிப்பிடலை. பட் நான் ஒரு இடத்துக்கு போகிறேங்கிறத நம்ம நியாயப்படுத்த வச்சு தான், உங்ககிட்ட இருக்க நம்பிக்கையை வச்சு தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். ஆனால் உங்ககிட்ட அந்த எக்ஸிபிட் பண்ணுறது இருக்குல்ல, அந்த முறை தப்பாக இருக்குது. நான் அலுமையாகி காட்டுறேன் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதை நம்பி யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். நானும் சொல்கிறேன், நாளைக்கு நீங்கள் ஒரு அம்மாவையும் உங்கள் மகனோ வந்து நான் அலுமையாகி காட்டுறேன்னு ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகணும்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. ரைட்டா? அதுதான் உங்க அப்பாவும் பண்றாரு. ஒரு ஆம்பளையா இருந்தா போடலாம், பொம்பளை பிள்ளைக்கு அப்படின்னா என்ன? இல்ல அவரு சொன்ன கருத்தை வந்து சார், அப்ப நான் என்ன சொன்னேன், நீங்க இல்ல சார், இந்த கருத்து அப்படியே முளையிலே கிள்ளி எறிய வேண்டிய கருத்து. நான் ஒண்ணுனாலே சொல்லிட்டேன் சார். நான் வந்து இது ஆண் தான் அட்வொகேட் ஆகணும், பெண் அட்வொகேட் ஆகக்கூடாதுங்கிற கருத்து தப்பான கருத்து. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சிட்டிங் ஜட்ஜி 3 ஜட்ஜி விமன் ஜட்ஜி, இவங்க லாயரா இருந்து அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல வந்தவங்க 3 பேர் சிட்டிங் ஜட்ஜி உமன். இப்போ இவங்களாம் யாரு சார்? என் புள்ள நல்லா இருந்தா என் தான் சந்தோஷம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க விருப்பத்தை நான் வந்துட்டேன். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, லா படித்தா கரெக்டாக வேலை செய்யணும். இந்த பொண்ணுகிட்ட போனோமா எவ்வளோ பெரிய கேஸாக கொடுத்தாலும் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த தன்னம்பிக்கை தானாக வளர்த்துக்கணும் சார். அது சேர்த்தா தான் நம்ம சேர்க்கறதுக்கே மனசு இல்லையா? சேர்க்குற அளவுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து தமிழை செய்தியில் வந்து நான் பாப்பாட்ட ஓகே சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து பாப்பாவை லா சேர்த்துறேன். ஆனால் நீ அட்வொகேட் ஆகி வாதாடியோ இல்லையோ, உனக்கு நான் வாதாடி உன்னை அட்வொகேட் ஆக்க வேண்டியது பாரு. எனக்கு உண்மையிலே ஒன்று புரிய மாட்டேங்குது சார். இந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் மாறிடுறாங்க. அது வரைக்கும் முடியாதுன்னு அடமெண்டா இருக்கிறதாலும் இங்கே வந்தாலும் அவங்க வாழ்க்கை சார், நம்ம வாழ்க்கை மாறிடுங்க. சந்தோஷம் தானே? சரிங்களா? அவங்க இல்லாமல் நம்ம வாழ போகிறது கிடையாதுல்ல சார். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நிவர்த்தி பண்ணுறது எங்களுடைய பெற்றோர்களோட கடமை சார். ஓகே தானே? சூப்பர். ஓகே, நீங்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எதுக்காக நோ சொல்கிறாங்க? என்ன விஷயத்துக்கு நோ சொல்கிறாங்க? எனக்கு ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசை சார். நான் வந்து 11th பயோமேக்ஸ் குரூப் எடுத்தேன். பயோமேக்ஸ் குரூப் எடுத்ததும் அப்பாவே வந்துட்டு டிசைட் பண்ணிட்டாங்க, இவளை எப்படியாவது நீட் எழுத வச்சு டாக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி. 10thலையுமே வந்துட்டு நான் 471 95%. ஸோ அதே மாதிரி சயின்ஸ்லையுமே 97 சார். அதனால ஸ்கூலில் வந்துட்டு இவளை டாக்டர் ஆக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால அப்பாவுமே வந்துட்டு டாக்டர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பயோமேக்ஸ் எடுத்துட்டால உடனே டாக்டர் ஆக்கிடலாம். நான் பயோமேக்ஸ் எடுத்ததுக்கான காரணம், எனக்கு ஃபிசிக்ஸ் இல்லை மேக்ஸ் ஸ்ட்ரீமில் டாக்டரேட் பண்ணணும்னு ஆசை. ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும், டீச்சர் ஆகணும். 12th முடிச்சதுக்கப்புறம் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி அப்படி படிக்கணும்னு ஆசை. அப்பாவே வந்துட்டு பயோமேக்ஸ் எடுத்துட்டால சரி டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே வந்து ஒரு டிசைட் மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க சார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் 11th படிக்கிறேன் சார். இப்போ 11th தானே படிக்கிறாங்க, அடுத்து 12th முடிச்சு அதுக்கப்புறம் தானே இருக்கும். இப்போவே நீங்கள் இப்போ வந்து என்னென்னா சார், இப்போ டாக்டருக்கு எலிஜிபிள் ஆகிற அளவு படிக்க வைக்க முடியும், அந்த திறமையும் இருக்குது. ஸோ என்னோட இது வந்து என்னென்னா, இது
இது தெரிஞ்ச முடிவாக இருக்குதா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, எங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் யாரும் டாக்டர் கிடையாது. இவ டாக்டர் ஆனால் இவ தான் முதல் டாக்டர். இது வரைக்கும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பக்கத்தில் வந்தது கிடையாது, இப்போ வந்திருக்கு. ஸோ இதை மிஸ் பண்ணிடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. பட் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்குள்ளே போய் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5.5 இயர்ஸில் ஒரு டாக்டர் அல்லது ஒரு 4 இயர்ஸில் ஒரு இன்ஜினியர், ஒரு லெவல் கிராஸ் சார் அவங்க வந்து பிஎஸ்சியை வந்து ரொம்ப கம்மியா நினைக்கிறாங்க. இல்லை சார், நான் தப்பாக எடுத்துக்காங்க சார். நம்ம இந்தியாவிலேயே இது ஒரு அப்சஷன். ஏன்னா நம்ம சொல்லுவோம் எங்கள் வீட்டில் ஒரு டாக்டர் வேணும்னு. எந்த நாட்டிலையும் எங்கள் வீட்டில் ஒரு டாக்டர்னு சொல்லவே மாட்டான். இன்னைக்கு அதனால தான் செஃப்புக்கு உலகம் பூரா மரியாதை இருக்குது. நம்மளுடைய இந்தியாவே அங்கீகாரம் பண்ண பத்மஸ்ரீ செஃப் தாமு, மாதம்பட்டி ரங்கராஜ், இவங்கெல்லாம் அவங்களுடைய இன்கமே பார்த்திங்கன்னா வேறு லெவல். காலையில் அவங்க இந்தியாவில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க, மதியம் சிங்கப்பூரில் லஞ்சு டேஸ்ட் பண்ணுறாங்க, ஈவினிங் பார்த்திங்கன்னா துபாயில் போய் டின்னரை டேஸ்ட் பண்ணிட்டு வர்றாங்க. க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸில் சம்பாதிக்கிறாங்க. இவங்களுடைய மனநிலை ஒரு பக்கம் இருந்தால் கூட இவங்க அவங்க மகனுக்கோ மகளுக்கோ ஒரு ஸ்டெப் ஓகே இணங்கி போகலாமேங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ப்ரெஷரும் அவங்களுக்கு இருக்குது. சுற்றி இருக்கவங்க வந்து ஏன்பா மூத்த பையனை படிக்க வச்ச, இவளை ஏன்பா விட்டுட்ட அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் அவங்களுடைய ப்ரெஷர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இல்லையா? அந்த ப்ரெஷர் தான் அவங்களுக்கு இருக்க மாதிரி கரெக்ட். எப்போதுமே இந்த உலகம் சார் நம்மளை ஏதாவது ஒன்று விமர்சனம் சொல்லிக்கிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் அந்த விமர்சனம் சொல்லிக்கிட்டே இருக்கும்னா, இதே அவங்க குடும்பத்தில் அந்த தம்பி ஒரு பெரிய செஃப் ஆகி ஃபாரின்லேருந்து வரும்போது, சூப்பர்ப்பா, நானும் என் பையனை அடுத்து உன்ன மாதிரி தான் படிக்க வைக்கணும்னு சொல்லி எல்லாரும் இயங்குவாங்க. நீங்கள் ஒரு ரியல் எக்ஸாம்பிளாக மாறுனீங்க. உங்கள் பையன் ஒரு செஃப் ஆகி இன்னும் ஒரு ப்ரோக்ராமில், இது மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் ஒரு செஃப் தாமு மாதிரி, செஃப் ரங்கராஜ் மாதிரி, செஃப் தீனா மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் வந்தாருன்னா உங்கள் கிராமமே அவருக்கு ரசிகராக மாறும். ஏன்னா இன்றைக்கி நிலைமை அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. வாய்ப்பை பயன்படுத்துங்க. மொத்தத்தில் நீங்கள் எதிர்காலத்தை மட்டுமே நினைக்கிறீங்க. ஆர்வம் இல்லாத எதிர்காலம் அப்படிங்கிற ஒன்றுமே இல்லை. ஆர்வத்தோடு சேர்ந்த எதிர்காலம் தான் லைஃப்பை கொடுக்குமா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கு. சரிங்க சார், அவன் விருப்பமே படிக்கட்டு சார். தம்பி விருப்பமே படிக்கட்டு சார். விருப்பம் படிக்கட்டுமா? அப்பா மனசெல்லாம் குளிர்ந்து போயிருக்குமே. தம்பி சொன்னாங்க கம்பாரிசன் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. கம்பாரிசன்கிறது வந்து படிப்பில் நான் சொல்லவே இல்லை. அதாவது அடுத்த குழந்தையோட கம்பேர் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஒரு இருக்கும், நம்ம பிள்ளைங்க ஹைலைட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ நிறையா பேர் சொன்னீங்க, ஒரு லேடிஸ் செஃப், அது எனக்காக சொல்லுங்கள் சார். நான் ஒரே ஒரு பேர் மட்டும் சொல்கிறேன், கரிமா அரோரா. நீங்கள் வந்து ChatGPTலையோ அல்லது கூகுள்லேயோ இப்போவே சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய நம்ம ரஞ்சிதா மாதிரி, உங்கள் பேர் ரஞ்சிதானாமா? ரஜிதா மாதிரி, கும்பகோணத்தில் வந்த ரஜிதா மாதிரி கரிமா இதே மாதிரி ஆசைப்பட்டாங்க. அவங்க அம்மா என்கரேஜ் பண்ணாங்க, உங்களை மாதிரி தடுக்கலை. என்கரேஜ் பண்ணதுனால நீங்கள் இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், அவங்களுடைய மாத சம்பளம் எவ்வளோவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் 10 lakhs சொன்னீங்க சார் ஆல்ரெடி. 80 லட்சம் மாத சம்பளம், 80 லட்சம் ரூபா கரிமா. அவங்க வந்து எந்த இடத்த சேர்ந்தவங்க சார்? அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா? அந்த மாதிரி எந்த மாநிலம் சார்? மாளவிகான்னு தமிழ்நாட்டு பொண்ணு, ஐடிசியில் இப்போ எக்ஸிக்யூட்டிவ் செஃப்பாக லேக்ஸ் கணக்கில் சேலரி வாங்குறாங்க.